ஒரு சின்ன ஒரு பேப்பரில் நம்ம சொல்கிற எந்திரத்தை வந்து வரைஞ்சி அதை வந்து ஒரு மஞ்சள் துணி மேலே வைக்கணும். அது மேலே வச்சுட்டு ஒரு வெள்ளி காயின், அது இல்லாமல் வெள்ளி காயின் எங்கிட்ட கிடையாது அப்படின்னு இருக்கும்போது 1 ரூபி காயின், ஒரு 5 காயின், இதை வச்சுட்டு நம்ம சொல்கிற மந்திரத்தை. பணம்ன்றது ஏன் தோஷம்னு சொல்கிறோன்னு, எல்லா மனசுலையும் வந்து பணத்தை கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு குறையோடு தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து என்னை கேட்டேன், நான் என்ன பண்ணுறது, நான் ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்லி மனசு கஷ்டோடு தான் பணம் கொடுப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் பேயாக வந்தாலும் அதே கஷ்டம்தான். இப்போ திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 100 ரூபா அனுப்பு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா கஷ்டத்தோடு தான் அனுப்புவோம். ஆனால் என்ன கண்டிஷனே இருக்கே தெரியாது. ஆனால் முன்னாடிலாம் இருக்கும்போது யாராச்சும் கடன் கேட்டாங்கன்னா பணமாக தான் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு நலக்கூபனுக்கு ஒரு தனி செக்கு, அவருடைய தம்பிக்கு ஒரு தனி செக்கு, இந்த மாதிரி எழுதிட்டு மனப்பூர்வமாக வேண்டிட்டு வந்தோம்னா அங்கே இருக்கிற தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவார். நிவர்த்தி பண்ண பிறகு அவங்க வந்து எப்போ கிளியராக ஆகுதோ ஆன பிறகு அவங்களுக்கு பண வரவு ஆரம்பிச்சிடும். அந்த பண வரவு கொடுக்கறது யாருன்னா, பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீவேர்டு வேணும், அதுதான் இந்த மந்திரங்கள். அப்போ நான் வந்து கனெக்ட் ஆகணுமா, அப்போ வந்து எந்த தெய்வத்து கூட நான் கனெக்ட் ஆகணுமோ அந்த தெய்வத்தோட கீவேர்டை நான் சொன்னேன்னா அந்த தெய்வம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் நம்ம பீஜ மந்திரங்களை பயன்படுத்துறோம். பீஜ மந்திரங்களை சொல்றது. இப்போ வந்து நீங்க கேட்ட மாதிரி மந்திரம் என்னன்னா, ஓம், எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு அப்படி நான் என்ன பண்ணுன்னா, பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிளேட் எடுங்க, அந்த பிளேட்ல தண்ணி ஃபில் பண்ணுங்க, ஃபில் பண்ணிவிட்டு அது ஒரு இடத்துல வச்சிங்கன்னா நிலவோட ரெஃப்ளெக்ஷன் அதில் வர்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு உங்கள் மனசில் இருக்க குறைய வந்து மனசார வேண்டுங்க. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜாதகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பொற்கோவில் சரவணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து எல்லாருடைய தேவை அப்படிங்கிறது பணம் தான் இப்போதைக்கு. ஸோ இந்த பணம் இருந்தாலே அவங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் வசதியாகவும் நிம்மதியான வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்தா இருக்கு. இந்த பணம் சேரணும் அப்படின்னா இதற்கான மந்திரங்கள் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. மந்திரத்து கூட எந்திரமும் சேர்த்து பண்ணாதான் இந்த பணத்தை ஆக்கர்ஷணம் பண்ண முடியும். அதனால வந்து இந்த எந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ராவண சம்ஹிதா அப்படின்னு ஒரு புஸ்தகத்துல ராவணனே வந்து இந்த எந்திரத்தை கொடுத்துருக்காரு. அந்த எந்திரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு போது எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால வந்து இது யாரு வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்க போறாங்களோ அவங்க வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல நம்ம சொல்ற எந்திரத்தை வந்து வரைஞ்சி அதை வந்து ஒரு மஞ்சள் துணி மேலே வைக்கணும். அது மேலே வச்சுட்டு ஒரு வெள்ளி காயின், அது இல்லாமல் வெள்ளி காயின் எங்கிட்ட கிடையாது அப்படின்னு இருக்கும்போது 1 ரூபி காயின், ஒரு 5 காயின், இதை வச்சுட்டு நம்ம சொல்கிற மந்திரத்தை கண்டினியூஸாக ஒரு 54 டைம்ஸ் சான் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பலவிதமான ஐஸ்வர்யங்கள் ஆக்கர்ஷணமாகும். இது வந்து என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பணப்பிரச்சனை இருக்க தான் செய்யும். அந்த பணப்பிரச்சனையை தாண்டி வர்றதுக்கு அந்த பணத்துக்குள்ள இருக்கிற தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணணும். பணத்துக்கு தோஷம் இருக்கு. ஆமா இருக்குங்க. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் வந்து நம்ம திருச்சி பக்கத்துல லால்குடி அப்படின்னு ஊர்ல நன்னிமங்கலம், அந்த ஊர்ல வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில் பேர் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அந்த சிவன் கோயில் என்ன ஒரு அம்சம்னா, அங்க இருக்கிற தல விருட்சம் வந்து பொன் வில்வ மரம். ஒரு காலத்துல வந்து அந்த வில்வ இலையெல்லாம் பொன்னிறமா இருந்ததுதான். அந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து குபேரனுடைய பசங்க 2 பேரும் ட்வின்ஸ் அங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் பேர் வந்து நலகூபன், இன்னொருத்தர் பேர் மணிகீர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல இந்த ஊர்ல இந்த ஜனங்களுக்கு என்ன மாதிரி தோஷத்தை, அதுவும் பர்டிகுலர் பண தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக சிவன் வந்து அவங்களுக்கு அருள் பாலிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில வந்து எனக்கு ஒரு 4 கோடி ரூபாய் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த 4 கோடியை வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 400 ரூபாவோ இல்லைன்னா 40 ரூபாவோ இல்லை 4 ரூபாவோ அந்த மாதிரி வந்து ஒரு கணக்கெடுத்து அந்த 2 பேரு கையிலையும் வச்சிடணும். வச்சுட்டு அவங்க மனசார வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு கடனை வந்து போக்கி கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்துக்கு உண்டான தோஷத்தை அவங்க கிளியர் பண்ணுவாங்க.
ஏன்னா பணம்ன்றது ஏன் தோஷம் சொல்றோன்னு, எல்லா மனசுலயும் வந்து பணத்தை கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு குறையோட தான் கொடுப்பாங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து என்னை கேட்டேன், நான் என்ன பண்றது, நான் ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்லி மனசு கஷ்டத்தோட தான் பணம் கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் பே வந்தாலும் அதே கஷ்டம் தான். இப்ப திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்பு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா கஷ்டத்தோட தான் அனுப்புவோம். ஆனா என்ன கண்டிஷனே இருக்கே தெரியாது. ஆனா முன்னாடிலாம் இருக்கும்போது யாராச்சும் கடன் கேட்டாங்கன்னா பணமா தான் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு எப்ப வேணா யார் வேணா காசு கேட்கலாம். ஏன்னா உடனே வந்து அது டிரான்சாக்ஷன் ஆயிடுன்றதுல வந்து அவங்க சொல்றாங்க. அப்படிப்பட்டதும் தோஷம் தான். அப்படிப்பட்ட தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் அங்க இருக்கிற நன்னிமங்கலங்கிற சிவன் ஆலயம். அங்க போயிட்டு அவங்களால முடிஞ்ச அந்த ஒரு நம்பருக்கு ஏத்த மாதிரி இதை வச்சுட்டு வரணும். சப்போஸ் வந்து காசு இல்லை அப்படின்னா செக்ல வைங்க. இப்போ 4 கோடி ரூபாய் இருக்கா, ஒரு 4000 ரூபாய்க்கு செக் எழுதுங்க. அந்த செக் எப்படி எழுதணும்னா 2 பேருக்கு தனித்தனியா எழுதணும். நலக்கூபனுக்கு ஒரு தனி செக்கு, அவருடைய தம்பிக்கு ஒரு தனி செக்கு. இந்த மாதிரி எழுதிட்டு மனப்பூர்வமா வேண்டிட்டு வந்தோம்னா அங்க இருக்கிற தோஷத்தை அவர் நிவர்த்தி பண்ணுவார். நிவர்த்தி பண்ண பிறகு அவங்க வந்து எப்போ இது கிளியரா ஆகுதோ ஆன பிறகு அவங்களுக்கு பண வரவு ஆரம்பிச்சிடும். அந்த பண வரவு கொடுக்கறது யாருன்னா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி அவங்க 2 பேருக்கு முன்னாடியே இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்ண, எனக்கு ரிட்டர்ன் பணம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும் போது எவ்வளவு பணம் 2 பேருக்கு கொடுத்தாங்களோ அதை வந்து திருப்பியும் சேர்த்து மகாலட்சுமி கையில கொடுத்துடணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 2 செக்கு வைக்கிறாங்க, 4000 அது 8001 ஒரு செக்கு போட்டு மகாலட்சுமி பாதத்துல வச்சு அன்னைக்கு அம்பாளுக்கு தேவையான பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அந்த செக் எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டு பூஜை ரூம்லயோ இல்லைன்னா வந்து அவங்களோட ட்ரெஷர் பாக்ஸ்ல வச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பலதரமான பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, காசா வைக்கலாம், இல்லாட்டி செக்க வைக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அவங்க வந்து 2 பேருக்கு கொடுத்தது வந்து ஆட் பண்ணி அதுல வைக்கணும். 1 ரூபாயாவது மேல வைக்கணும். 1 ரூபாய் மேல வைக்கணும். அப்பதான் அந்த லட்சுமி வந்து அருள் புரிவாங்க. இது வந்து எதுக்குன்னா இது கதையில வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல வந்து கதையாவும் வந்து அந்த ஸ்தலத்துல வந்து இந்த மாதிரி தான் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப விசேஷமா பர்டிகுலரா வந்து பண தோஷத்துக்கு அந்த இடம் வந்து ஸ்ரத்தையான ஒரு இடம். ஓகே, இது வந்து பொதுவா எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் சொல்லுங்க. பண தோஷம் வந்து எல்லாருக்குமே இருக்கும்ல சார்? இது கண்டிப்பா எல்லாருமே பண்ணணும். எல்லாருக்குமே தோஷம் உண்டு. அந்த தோஷத்தை கிளியர் பண்ணாதனாலதான் எல்லாருக்கும் அடிமேல் அடி வாங்கினே இருக்காங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம கிளென்ஸ் பண்றோம். இப்போ வீட்டை வந்து வெள்ளிக்கிழமையானா வந்து என்ன பண்றோம், வீட்டை வந்து கோலம் போடுறதுக்காக கழுவி தள்ளுறோம். ஏன் வெள்ளிக்கிழமை பண்ணணும்? அன்னைக்கு பண்ணோம்னா மகாலட்சுமி வருவான்னு சொல்றோம். அதே போல அந்த மகாலட்சுமி வரத்துக்கு முன்னாடி பல அழுக்குகள் வீட்டு இருக்கு. அப்ப அந்த அழுக்குல தோஷமா கிளியர் பண்றது தான் தண்ணி ஊத்தி எல்லாமே கிளீன் பண்றது, பஞ்சகவியம் தெளிக்கிறது, கோமியத்தை போடுறது, சாணம் அழுகிறது, இதெல்லாம் பண்றோம். அப்படியே போல வந்து பணத்துக்கு ஒரு தோஷம் உண்டு. அந்த தோஷத்துக்கு கிளியர் பண்ணிட்டோம்னாவே அவங்களுக்கு அந்த பண வரவு வந்து தடையாகாது. ஓகே, நீங்க வந்து இந்த பணம் தடைகளை வந்து தீர்றதுக்கு இல்ல பணம் வர்றதுக்கு மந்திரங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி நிஜமாவே இந்த பணம் வரவுக்கான மந்திரம் எல்லாம் வேலை செய்யுமா சார்? கண்டிப்பா வேலை செய்யுங்க. ஏன்னா அந்த மந்திரம் சப்தமே வந்து எல்லாமே மகாலட்சுமியோட அம்சத்து தான். மகாலட்சுமியோட அம்சம். அந்த மந்திரத்தை சொல்லும் போது மகாலட்சுமியோட இது வரும். அதுக்கப்புறம் வந்து அதுல குபேரனோட பீஜ மந்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிளீம்ன்றது வந்து காமதேனு பீஜம் இருக்கு. இது எல்லாமே வந்து பணத்துக்கு உண்டான அதிபதிகளோட பீஜ மந்திரம். இப்ப இவங்களை வந்து ரெகுலரா நீங்க சான் பண்ண என்ன ஆகும், அவங்க உங்ககிட்ட வருவாங்க. வரும்போது சும்மா வருவாங்க, ஏதோ கூட எடுத்துட்டு வருவாங்கல்ல. அது மாரி தான் வந்து இந்த மந்திரம்ன்றது வந்து ஒரு ஆக்கர்ஷணம். இப்போ மகாலட்சுமிக்கு வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றோம்னா நீங்க ரெகுலரா ஸ்ட்ரீம்னு சான் பண்ணிட்டே வாங்க. அந்த ஸ்ட்ரீம்க்கு உண்டான ரூபம் முன்னாடி இருக்கும். அதுதான் மந்திரத்தோடைய வலிமை. அப்ப அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அவங்களுக்கு வந்து மகாலட்சுமியோட அமைப்பு அங்க வரும். இப்ப அதே போல பாத்தீங்கன்னா தம் அப்படின்றது வந்து குபேரனோட பீஜ மந்திரம். தம் அந்த தம்ன்றது வந்து ரெகுலரா சான் பண்ண வந்து குபேரனோட அமைப்பு வரும். கிளீம்ன்றது வந்து காம பீஜம். காமம்ன்றது வந்து எல்லாருமே வந்து தப்பா நினைக்க கூடாது. காமம்னா வந்து வசியம், காமதேனோட பீஜம். அப்போ காமதேனோ நீங்க ரெகுலரா சான் பண்ணும்போது அந்த அம்மா இங்க வரும்போது என்ன பண்ணி கேட்கறது கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாமே என்ன ஒரு விஷயம்னா இந்த பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கீவேர்டு வேணும். அதுதான் இந்த மந்திரங்கள். அப்போ நான் வந்து கனெக்ட் ஆகணுமா, அப்போ வந்து எந்த தெய்வத்து கூட நான் கனெக்ட் ஆகணுமோ அந்த தெய்வத்தோட கீவேர்டை நான் சொன்னேன்னா அந்த தெய்வம் என் கண் முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் நம்ம பீஜ மந்திரங்கள் சொல்றது. இப்போ வந்து நீங்க கேட்ட மாதிரி மந்திரம் என்னன்னா ஓம் ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் தம் கனகவதி மகாலட்சுமி தாயே ஆகச்ச ஆகச்ச சுவாகா. இந்த மந்திரத்தை நம்ம எவ்வளவு முறை சொல்லணும்? 54 தடவை சொன்னா போதும்.
இதுல வந்து இன்னொரு விஷயம்னா, இந்த மந்திரத்து கூட நம்ம எந்திரத்தோட சேர்த்து சொல்லணும். இது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து, இதே எந்திரத்தையும் மந்திரத்தையும் பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு படையல் வச்சு, ஒரு பாயாசம், பொங்கல் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணாங்கன்னா, அப்போ வந்து மாதம் மாதம் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே இன்னும் தீர்வா மாறும். டெய்லி பண்ணோம்னா அதோடைய வைப்ரேஷன் 100. பௌர்ணமி அன்னைக்கு பண்ணோம்னா அந்த வைப்ரேஷன் 1000. குறிப்பா இந்த பௌர்ணமி நாட்கள்ல இந்த மாரி ஆகனக்ஷணங்கள் பண்ண சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? பௌர்ணமி அப்படின்னு என்னன்னா, சந்திரனோட பூர்ணம். அப்ப பூரணமா இருக்கும்போது அவரோட எனர்ஜி எப்படி இருக்கணும்னா பிரகாசமா இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆற்றல்கள இந்த பூமிக்கு அனுப்புறார். அந்த ஆற்றல் பூமிக்கு அனுப்பும்போது, இந்த இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே புத்துணர்ச்சி வருது. அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மந்திர ஜெபமோ, இல்லன்னா ஒரு கோயில் போயிட்டு ஒரு ஹோமத்துல அட்டெண்ட் பண்றதோ, இல்லன்னா வந்து கிரிவலம் போகும்போதெல்லாம் அந்த தெய்வ சக்தி வந்து நமக்கு மேல வரும்போது, நமக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள் மாறும். ஏன்னா, நமக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்கன்னா, 15 நாள் நல்லா இருப்போம், 15 நாள் வந்து கஷ்டமா தான் இருப்போம். இதுதான் வந்து சந்திரன். அப்ப சந்திரன்னாவே மனசு. அப்ப அந்த மனசு நல்லா இருக்கணும்னா, பூர்ண சந்திரன் அன்னைக்கு நீங்க மனப்பூர்வமா வேண்டினீங்கன்னா, உங்களுடைய பல விஷயங்கள நீங்க சாதிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து, எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, அப்படி நான் என்ன பண்ணணும்னா, பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிளேட் எடுங்க. அந்த பிளேட்ல தண்ணி ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு அத ஒரு இடத்துல வச்சீங்கன்னா, நிலவோட ரிஃப்ளெக்ஷன் அதுல வர்ற மாரி செட் பண்ணிட்டு, உங்க மனசுல இருக்க குறைய வந்து மனசார வேண்டுங்க. வேண்டிட்டு, அந்த தண்ணிய வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நைட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6:00 வரைக்கும் அப்படியே வந்து வச்சுட்டு, அத ஒரு கண்டெய்னர்ல ஃபில் பண்ணிட்டு, டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே வராது. இந்த டிப்ரஷன் டிப்ரஷன் எதுவுமே வராது. ஏன்னா, நிலவோட மொத்த இதுவும் வந்து எனர்ஜி வந்து அந்த தண்ணிக்குள்ள வந்துரும். அப்ப அத டெய்லி நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நீங்க சாதாரண தண்ணி சாப்பிடுறதுக்கும், அந்த நிலவோட எனர்ஜியோட சாப்பிடும்போது டிஃபரன்ஸா தெரியும். ஏன்னா, திக்னஸா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா, பொதுவா வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டெய்னர்ல வைப்பாங்க. இத வைக்கும்போது என்னுடைய பெஸ்ட் இது என்னன்னா, கண்ணாடி பாட்டில்ல வச்சா ரொம்ப நல்லது. இது கெடாது அவ்வளோ சீக்கிரமா. ஓகே. குறிப்பிட்ட கண்ணாடி பாட்டில் ஏன் சார்? ஏன்னா, கண்ணாடின்றது சந்திரன். ஏன்னா, கண்ணாடி உடைஞ்சுச்சுன்னா மனசு உடைஞ்சு போகுதுல்ல. அதனால கண்ணாடி பாட்டில்ல வைக்கணும். இன்னொன்னு கண்ணாடிக்கு வந்து என்னன்னா, அந்த எந்த எனர்ஜியும் வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு தன்மை உண்டு. அது அவ்வளோ சீக்கிரம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ள கொண்டு வராது. ம், ம். அதனால கண்ணாடி. மத்த பொருட்கள வந்து நெகட்டிவ் எனர்ஜி உள்வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லா மக்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், பணம் தரக்கூடிய மந்திரம். அத நம்ம எப்படி பண்ணணும்? வீட்ல இருந்தபடியே எளிய முறைகள்ல என்னலாம் பண்ணலாம் பண தேவைக்கு அப்படின்றத பத்தி நெறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.